புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மரங்களை வளர்ப்போம், விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்போம். ஹலோ மாமா, ரெடியா? எங்கடா? யோ, யாரை பார்க்க போனேன்னு சொன்னனேயா. காலேஜ் கிட்ட போனா அவன் நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான். இன்னைக்கு பார்க் வழியா தானே போறா, எப்படியாச்சும் சொல்லிடுறான் வா. சரி வரேன். ஹலோ மாமா, எங்கயா இருக்க? ஏய், ஒரு 5 நிமிஷத்துல வரேன், வைடா. சரி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வாயா, யார் போயிட போறா. இதைத்தான் டெய்லியும் சொல்றேன், ஆனா போய் பேச மாட்டேன்ற. அவளுக்கு நீ யாருன்னு கூட தெரியுமோ தெரியாதோ? யோ மாமா, கண்டிப்பா இன்னைக்கு பேசுறேன், ப்ரப்போஸ் பண்றேன். நீயா? பேசிடுவ, வாடா. உன் ஆள் வர படுறா. டெய்லி காலேஜுக்கு சுடிதார்ல வருவா, இன்னைக்கு பாவாடை தாவணில வந்திருக்கா. செம்மையா இருக்காடா. யோ மாமா, அது ஏன் ஆளு. ஏய், என்னடா தூங்கிலே நடக்கிற? யோ மாமா, நேர்ல தான் சேர விட மாட்டேங்கிற, கனவுலையாச்சும் நிம்மதியா சேர விடியா. ஆமா, நேர்ல போய் பேசவே வைக்கலையா, இதுல கனவுல காதல் பண்ணறேன். டேய், நான் சொன்னேன் நேர்ல போய் பேச தைரியம் இல்லையா. யோ மாமா, இப்போ போய் பேசுறேன், ப்ரப்போஸ் பண்றேன், ஸ்டைலா கெத்தா. நீ ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாரு. ஓரமா தானடா நிக்க வைக்கிறீங்க? நாங்கெல்லாம் கதல் பண்றதுல கமலஹாசனே மிஞ்சிருவோம். ஹலோ, உங்க பேர் என்ன? எதுக்கு கேக்குறீங்க? பேசுறா. இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். சும்மா எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? லவ் பண்ற பொண்ணுகிட்ட பேர் கேட்கறது தப்பா? எது லவ்வா? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அதான் இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடலான்னு வந்தேன். எது ஃபாலோ பண்றியா? ஹலோ, யார் நீ? அப்பாடா, இப்போவாச்சும் கேட்கணும்னு தோணுச்சே. என் பேர் அஜய், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். வேலை வந்து அது அது பேங்க்கில் அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரம் கிடைச்சிரும். ஆமாம், உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லவே இல்லை. எது இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க்ல அப்ளை பண்ணிருக்கியா? ஏன் கோவம் வரக்கத? மரியாதையா போயிடு. எங்க லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? என்னை பத்தி என்ன தெரிஞ்சு நீ லவ் பண்ற? என்ன லவ் பண்ண உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? அப்போ லவ் பண்ண ஸ்டேட்டஸ் தான் முக்கியமா? ஆமா, எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். போதுமா? இனிமே என்ன ஃபாலோ பண்ணி நீ இப்படியெல்லாம் பேசினா செருப்பு பிஞ்சிடும், இடியட்.
ஹாய் அஜய். ஹாய் சூர்யா, மாமாடா. ஹாய் ப்ரோ. ஹாய்ப்பா. அப்புறம் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், ஏன் சுகமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி, என்ன ஒர்க் பண்ணுற? ஒர்க் எதுவும் பண்ணலடா. தேடிட்டு இருக்கேன். நிறைய கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்பப்போ இன்டர்வியூ போவேன். பட் எதுவும் செட் ஆகலை. அதான் படிப்புக்கு ஏற்ற வேலை தேடிட்டு இருக்கேன். டேய், நீ படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆகுதுடா. இன்னுமா ட்ரை பண்ணுற? அது வரைக்கும் ஏதாவது கிடைச்ச வேலை செய்யலாம்ல? எங்கடா, நானும் லேத்தில் கார்மெண்ட்ஸ்லலாம் 2 மாதம் செஞ்சேன். பட் எங்கேயும் 7,000 8,000 மேலே சம்பளம் வரமாட்டேக்குது. அதான் படிப்புக்கு ஏற்ற வேலை தேடிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாளாடா தேடுவேன்? தேடிட்டு இருக்கேன்டா. சீக்கிரம் கிடைச்சிரும். வீட்டில் வேறு நிறையா ப்ராப்ளம் இருக்குது. என் அப்பா அம்மா சம்பாதிக்கிறது வீட்டு வாடகை, வீட்டு செலவு, தங்கச்சி படிப்பு செலவு போக என் படிப்புக்கு செலவுக்காக வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே சரியாக இருக்குது. நான் வேலைக்கு போய் தான் கடன் ஏற்றிக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் லவ் கூட செட் ஆகாமல் ஸ்டேட்டஸ் பார்க்குது. என்னை பொறுத்த வரைக்கும் படித்த வேலையை செய்யணும், பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். என்ன சொன்ன? படித்த வேலை செய்யணும், பிடிச்ச வாழ்க்கை வாழணுமா? இங்கே எல்லாரும் பிடிச்ச வாழ்க்கையை தேடி வந்தவங்க தான். ஆனால் பிடிச்ச வாழ்க்கை கிடைக்காம கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு வாழ்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேளு, வாழ்க்கைனா என்னன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு ப்ராப்ளத்தையும் உங்கள் அப்பா அம்மாவும் நினச்சி பாரு. நீ சொல்கிற அந்த காதல் கனவுல கூட வராது. ஒன்று சொல்கிற, நல்லா கேட்டுக்க. காலேஜ் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இதெல்லாமே ஒரு கனவு வாழ்க்கைடா. அந்த கனவுகளோட நினைவுகள் மட்டும்தான் நமக்கு சொந்தம். எல்லா கனவுகளும் நிஜம் ஆகிறது கிடையாது. 2 மாதம் கிடைச்ச வேலை செஞ்சேன்னு சொன்னியே, அதில் ஏதாச்சும் ஒரு வேலையை இந்த 2 வருஷமாக செஞ்சிருந்தேன்னா நேரத்துக்கு நீ மாதம் 15-20 ரூபாய் சம்பாரிச்சிருக்கலாம். அதிகம் படிக்காத நாங்களே கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறோம்டா. நல்லா படித்தவங்கள மாதிரி ஆளுங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தான் வேணும்னு தேடி 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 வீட்டுக்கும் பாரமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தேடு, நான் வேணான்னு சொல்ல. பட் அது வரைக்கும் ஏதாச்சும் கிடைச்ச வேலையாவது செஞ்சு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். இல்லை, எந்த வேலை செஞ்சால் என்னடா, கனவுல வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம். கஷ்டப்பட்டா போடா, இப்போ ஏதாச்சும் வேலையை பாரு, பார்க்கலாம். வரானா? சரிப்பா. வாடா, தம் அடிக்கலாம். ரெண்டு சிகரெட். தாடா தம்மு. டேய், இப்போ என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு போனால் வேறு பொண்ணே கிடைக்காதா? ஃப்ரீயா விடு, தம்மடி. அது இல்லையா மாமா, 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏதாச்சும் ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுருந்தா இந்நேரம் ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகிருக்கும். வீட்டில் போய் சொல்லிவிட்டு நாளிலிருந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன். டேய், அவள் ஏதோ சொன்னானிட்டு கிடைச்ச வேலையை சரியா? வெயிட் பண்ணுறா. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். ஒரு நாள் எத்தனை ஒரு நாள் மாமா? அவன் சொல்லிட்டு பொண்ணுலேருந்து தான் எனக்கு புரியுது. ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் அதுவாக மாறும்னு நினச்சா அது முட்டாள்தனம். அதை நாம தான் மாற்றணும். முதல்ல நாம மாறணும். நான் மாறிட்டேன். முடிஞ்சால் உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலையை பாரு. முடியலையா விடு, நான் பார்த்துக்கிறேன். டேய், ரெடியா இரு, நாளைக்கு சேர்ந்தே வேலைக்கு போகலாம்.
மாமா, நாம நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். இது வேணாம் மாமா. டேய், நான் என்ன டெய்லியுமா தம் அடிக்கிறேன்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இதை விட தான் போகிறேன். அந்த ஒரு நாள் இன்னைக்கா இருக்கட்டும்.